நீங்கள் இப்போது சந்தோஷமாக இருக்கிறீர்களா? நேற்று அல்லது 2 தினங்களுக்கு முன்பு சந்தோஷமாக இருந்தீர்களா? இல்லையெனில் இன்று அல்லது நாளை சந்தோஷமான ஒரு தருணம் வந்தால் அதை உணர்ந்து அன்போடு வரவேற்க தயங்காதீர்கள். நாம் நம் வாழ்க்கையை சந்தோஷமாக்க பல திட்டங்கள் போடுகிறோம், முயற்சிகள் செய்கிறோம். ஆனால் சந்தோஷம் என்பது ஒரு திட்டமிட்ட நேரத்தில் வரக்கூடியது அல்ல. அதோடு அது எவ்வளவு நேரம் நம்முடன் இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது சந்தோஷம் இல்லை என்பதற்காக கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. அதைவிட கொடுமையானது என்னவென்றால், நாம் எது சந்தோஷம் என்று நினைத்தோமோ அது கிடைத்த பிறகும் அதை உணராமல் விட்டுவிடுவது. சந்தோஷம் என்பது வாழ்க்கை தரும் மிகப்பெரிய பரிசு. அதை கவனமாக உணர்வதுதான் நாம் அதற்கு திருப்பி தரும் பரிசு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மகிழ்வான விஷயத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு இனிமையான நினைவாக இருக்கலாம், மற்றவர்கள் உங்களை பாராட்டிய ஒரு வார்த்தையாக இருக்கலாம், உங்களுக்கு பிடித்தவருடன் நீங்கள் கழித்த ஒரு பொழுதாக இருக்கலாம், நீங்கள் மகிழ்வுடன் விளையாடிய ஒரு தருணமாக இருக்கலாம், அல்லது சுட சுட ஒரு காஃபியாக கூட இருக்கலாம். அதை நினைக்கும் போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது, உங்கள் மூச்சின் ஓட்டம் எப்படி உணரப்படுகிறது என்பதை உணருங்கள். இதேபோல் தினமும் உங்கள் மகிழ்ச்சியை பழக்கப்படுத்துங்கள். அப்போதுதான் சந்தோஷம் வந்தால் அது கதவுக்கு பின்புறம் நின்று விடாமல் உங்கள் உள்ளத்துக்குள் நுழைந்து பிரகாசிக்கும். உங்களைப் போல யாரேனும் இந்த தருணங்களை நன்கு உணர்ந்து வாழ விரும்புகிறீர்கள் என்றால் இந்த ரீலை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்.